வெற்றிக்கு பெண் சக்தி அவசியம். ஏன்? பெண் சக்தி இல்லையேல் அங்கு வெற்றி இல்லை. எல்லாம் வல்ல இறையருளாகிய எமது ஈசனே தன் உடம்பில் பாதியை கொடுத்து காட்டியுள்ளார். ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் உலகம். பெண் சக்தி இல்லாமல் எந்த ஒரு ஆடவனும் ஜெயிப்பது சிரமம். அந்த பெண் சக்தி என்பது உங்கள் உடலுக்கும் உள்ளும் உண்டு, உங்கள் உயிரிலும் உண்டு, உங்கள் மனதிலும் உண்டு. நீங்க வீட்டில் கூட பார்க்கலாம், 90 வயசுல 100 வயசுல எல்லாம் பாட்டி இருப்பாங்க. அவங்க தாத்தா துணை இல்லாம வாழ்ந்துருவாங்க. ஆனா அந்த தாத்தாவானவர் பாட்டி இல்லாம வாழ முடியாது, இருக்கவும் மாட்டார். கவனிச்சு பாருங்க. எங்க வீட்டிலே எங்க அப்பாவுடைய அம்மா 113 வயசு வரைக்கும் இருந்தாங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் கூட எங்க பாட்டி இருந்தாங்க. இது மாதிரி நிறைய வீடுகளில் கிராமப்புறங்களில் நீங்க கவனிச்சு பாருங்க, பாட்டிமார் இருப்பாங்க, தாத்தாமார் இருக்கிறது சிரமம். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு பெண் காரணமாக இருப்பாள். அவள் தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம். ஏதோ ஒரு பெண் சக்தி அவனை இயக்கினால் மட்டுமே, அவனிடம் பாசத்தை காட்டினால் மட்டுமே அவனால் வெற்றி பெற இயலும் என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவே இறைவன் ஈசனும் தன் உடம்பில் பாதியை தேவிக்கு தந்தருளினான். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பெண் சக்தியை நீங்கள் போற்றினால் உங்கள் வாழ்வை உச்சத்தை அடையும். யோசித்து பாருங்கள், அந்த பெண் சக்தி எது என்பது உங்களுக்கு புரியும். அதிகபட்சமாக மனைவியே அந்த பெண் சக்தியாக இருப்பாள், அல்லது தாய் பெண் சக்தியாக இருப்பாள். இவர்கள் இருவரும் இல்லையெனிலும் ஒரு நல்ல நட்பு அந்த சக்தியாக இருக்க முடியும். கண்டிப்பாக வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆண்மகனுக்கு பின்னாலும் ஒரு பெண் சக்தி உண்டு. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. அதனாலதான் சக்தி வாய்ந்த சிவன் கோவில், சக்தி வாய்ந்த பெருமாள் கோவில், சக்தி வாய்ந்த முருகன் கோவில் தான் சொல்றமே ஒழிய வேற மாதிரி நம்ம மாற்றி சொல்றது இல்லையே. சக்தி வாய்ந்த மனிதன், இவனுடைய சக்தி வாய்ந்த செயல், இவனுடைய சக்தி என்ன, எந்த சக்தியால் இவன் வெற்றி பெறுகிறான் என்றுதான் கூறுகிறமே ஒழிய எந்த ஆடவனால் இவன் வெற்றி பெறுகிறான் என்று யாரும் கூற இயலாது. அந்த சக்தி எது என்பதை கண்டுபிடித்து நீங்கள் உணருங்கள். உங்கள் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.